சொல்ற மாதிரி 4 பேர் நல்லா இருந்தா எதுவும் தப்பு இல்லை. யாரா அந்த 4 பேர்? நானும் என் பொண்டாட்டி என் 2 பிள்ளைங்கங்குவான்ல. அது மாதிரி நீங்களும் உங்க தம்பிங்களும் 2 பசங்களும் வாழ்றதுக்காக விஜயகாந்த் தேமுதிக ஆரம்பிச்சாரு. இந்த கட்சியோடைய கொள்கை அதுவா? நாளைக்கு உங்க தம்பியை நாளைக்கு எம்பி ஆக்கணும், உங்க மகனை நாளைக்கு எம்பி ஆக்கணும் அப்படிங்கிறது இது ஐடென்டிட்டியா? இதுக்காக மட்டுமே தேர்தல் சமயத்தில் பேரம் பேசி நான் கேட்கறது மேடம், எல்லாரும் பேசுவாங்க, ஃப்ளக்சுவேட் ஆவாங்க, டைவர்ட் ஆவாங்க. நாளைக்கு எனக்கு என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்டாக்டாக இருக்கிற டிஎம்கே அலைன்ஸ்குள்ளாரே பேசுவோம். மக்கள் நல கூட்டணி உடஞ்சதுக்கப்புறம் 2017 இந்த டிஎம்கே அலைன்ஸ் ஃபார்ம் ஆகுது. மதிமுக, வைகோ, கம்யூனிஸ்ட்டு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு, விசிகா, இது எல்லாமே 2017 கான்டாக்ட் உள்ள ஆகுறாங்க. இன்னைய வரைக்கும் அவங்க அதை விட்டு வெளியேறல. எந்த வருத்தங்கள் கசப்புகள் என்ன வந்தாலும். இப்போ நீங்களே ஒரு கார்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி 50,000க்கு நான் சம்பளத்துக்கு சேர்ந்தேன். 5 வருஷம் ஆச்சு, எனக்கு இன்னொரு 10,000 ரூபா சேர்த்து போட்டு கொடுன்னு கேட்பீங்களா இல்லையா? அதே நிலை தான் அவங்களுக்கு. இருக்கிற இடத்தில் இருந்து என் உரிமையை மீட்பதற்காக 6 சீட்டில் போன தடவை நின்று எனக்கு இந்த தடவை 2 சீட்டு சேர்த்து கொடுங்கன்னு கேட்கறது நியாயம். நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணுறீங்க, ஒரு இடத்துல இருந்து நடுவில் வந்துடுறீங்க, 3 பேர்கிட்டையும் பேசுகிறீங்க. நீங்கள் இப்போ ஏடிஎம்கே கிட்ட இருந்து வெளியில் வந்ததுக்கு காரணம் என்ன? உங்களுக்கு உண்டான பதவி கிடைக்கலன்னு. மக்கள் உரிமைக்காக போராடவும் இல்லை, மக்கள் விஷயங்களுக்கு நிற்கவும் இல்லை. எந்த கட்சியோட போய் கேட்குறப்பையும் எந்த ஒரு டிமாண்டும் வைக்கல. ஒரு இடஒதுக்கீடோ, நீட்டுக்கு எதிராகவோ, கச்சத்தீவை மீட்கவோ, மீனவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு காணவோ, இந்த மாதிரி எவ்வளோ அரசியல்கள் இருக்கிறப்ப தேமுதிகவுடைய கொள்கை என்னவா இருந்துச்சு? 24 அதிமுக கூட கைகோர்த்தப்ப மட்டும் என்னத்தை பேசுனாங்க? எதுவுமே பேசலை. மை டீல் இஸ் ஓகே, அதனால நான் போனேன்.